ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம வெயிட் லாஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னோம்ல. அதனால ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நேத்து ஒரு நாள் 1 டே ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அததான் இப்போ வீடியோவா உங்களுக்கு நான் பேசிட்டு இருக்கேன். காலையிலேயே பார்த்தீங்க அப்படின்னா வாக்கிங் முடிச்சுட்டேன். ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாங்க. நான் 45 நிமிஷம் நடந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. நானும் பார்த்தீங்கன்னா, அவங்க 45 நிமிஷம் நடந்தாங்க. நான் ஃபர்ஸ்ட் டே ஒரு 1/2 அன் ஹவர் தான் இல்ல 20 மினிட்ஸ் நடக்கலாம் அப்படின்னு இருந்தேன். ஆனா அவங்க 45 நிமிஷம் நடந்தேன் அப்படின்னு சொன்னனால, சரி அவங்க நடக்கும்போது நாமளும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 45 நிமிஷம் நடந்தேன். அதுல பார்த்தீங்கன்னா, ஒரு 4000 ஸ்டெப் 4400 ஸ்டெப் நான் நடந்தேன். நான் கவுண்ட் பண்ணி வச்சிருக்கேன். கவுண்ட் பார்த்தீங்கன்னா, வாட்ச்ல பண்ணுவாங்கல்ல. என்கிட்ட வாட்ச் இருக்கு. ஆனா நான் வாட்ச் அவ்வளவா கட்ட மாட்டேன்றதுனால, ஃபோன்ல ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப்ல தான் நான் ஸ்டெப் கவுண்ட் பண்ணேன். அதே மாரி நீங்களும் நடக்கிறீங்க அப்படின்னா, நம்ம எவ்ளோ வேகமா நடக்கிறோமா, ஸ்லோவா நடக்கிறோமான்னு நம்மளுக்கு தெரியாம இருக்கும். அதுவே ஸ்டெப் கவுண்ட் அப்படி பண்ணோம் அப்படின்னா, இவ்ளோ ஒரு நாளைக்கு இவ்ளோ ஸ்டெப் நம்ம நடக்கணும் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு ஒரு டார்கெட் தெரிஞ்சிரும். நம்ம ஒரு 1 ஹவர் நடந்தாலும், அந்த ஸ்டெப் தான் 1/2 அன் ஹவர் நடந்தாலும் அதே ஸ்டெப் தான். ஒரு ஒரு 4000 ஸ்டெப் அப்படின்னா, நீங்க 1/2 அன் ஹவர்ல நடக்கலாம். இல்ல அது கம்மியா நடக்கலாம். இல்ல அதுக்கு மேல நடக்கலாம். அது உங்க இஷ்டம். ஆனா ஸ்டெப் இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா டைமிங் நம்ம செட் பண்ணோம் அப்படின்னா, 45 நிமிஷத்துல ஸ்லோவாவும் நடப்போம், ஃபாஸ்ட்டாவும் நடப்போம். அந்த மாரி இருக்கும். அதனால தான் நான் ஸ்டெப் கவுண்ட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இந்த ஆப்போட பேர் என்ன அப்படின்னு சொல்றேன். நீங்களும் நார்மலா Googleல போய் பார்த்தீங்கனாலே நெறைய வரும். ஆனா அதுல ஒரு சிலது மட்டும் தான் நல்லாருக்கு. அதனால சொல்றேன். நான் ஆப்போட லிங்க் வேணா உங்ககிட்ட சொல்றேன். அது மட்டும் இல்லாம நேத்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. பண்றதுக்கே. ஏன்னா ஸ்டார்ட்டிங்ல ஒரு மாரி பசிலாம் எடுக்கும்ல. காலையில எழுந்த உடனே நான் டீ சாப்பிடணும் அப்படின்ற மாரி மைண்ட் செட் போச்சு. ஆனா சாப்பிடவே கூடாது. இந்த வாட்டி கன்ஃபார்ம் இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்ற மாதிரி நான் பிளாக் காஃபி தான் குடிச்சேன். எப்படி அப்படின்னா, காப்பி தூள் இருக்கும்ல. அது நல்லா ஆ தண்ணீல கொதிக்க வச்சு, அதுல போட்டு, அதுக்கப்புறம் அந்த வெறும் நாட்டு சர்க்கரைய போட்டு குடிப்பேன். நல்லாருக்கும் அது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இல்லாம பால் சேர்த்துக்காம, ஒயிட் சுகர் சேர்த்துக்காம, ப்ரவுன் சுகர் ஆட் பண்ணி சாப்பிட்டது. அப்புறம் மத்தியானம் பார்த்தீங்க அப்படின்னா, வீட்ல வச்ச சாம்பாரு. சாம்பார்ல காய் நெறைய போட்டு வச்சிருந்தேன். பொரியல் பார்த்தீங்க அப்படின்னா, கருணக்கிழங்கு தான் பண்ணியிருந்தேன். அதனால சாம்பார்ல நெறைய காய் சௌசௌ போட்டு வச்சதுனால அதுல நெறைய காய் வச்சதுனால, அந்த காயே எடுத்து எடுத்து நான் சாப்பிட்டேன். அதுல கொஞ்சம் ஃபில் ஆன மாரி இருந்துச்சு. சாயங்காலத்துக்கு பார்த்தீங்க அப்டின்னா, அவ்வளவா எதுவும் சாப்பிடல. நான் ஸ்வீட்ஸ்லாம் எதுவும் சாப்பிடலங்க. அதே மாரி ஸ்நாக்ஸ் ஐட்டமும் எதுவுமே சாப்பிடல. முடிஞ்ச அளவுக்கு நான் கண்ட்ரோல்ல தான் இருந்தேன். ஆனா பசி எடுத்துச்சு. ஒரு கொய்யாக்காய் சாப்பிட்டேன், 2 வாழைப்பழம் சாப்பிட்டேன். அந்த மாரிலாம் இருந்துச்சு. என் கூட சேர்ந்து வெயிட் லாஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2, 3 சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க. இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நெனைக்கிறேன். மறக்காம கீழ கமெண்ட்ல நீங்க எவ்ளோ நேரம் நடந்தீங்க அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா ஸ்டெப் நீங்க கவுண்ட் பண்ணியிருந்தா எத்தன ஸ்டெப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுங்க. ஸ்டெப் கவுண்ட் பண்ணல அப்படின்னா, நீங்க எவ்வளோ மணி நேரம் நடந்தீங்க அப்படின்னு சொல்லுங்க. நம்ம வெறும் வாக்கிங் மட்டும் பண்ணிட்டு வெயிட் லாஸ் கம்மி பண்ணலாமா? இல்ல எக்ஸர்சைஸும் கூட சேர்ந்து பண்ணலாமா? அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா எனக்கு எக்ஸர்சைஸ் பண்றது பிடிக்காது. வாக்கிங் பண்ணா கூட பண்ணிட்டு வந்து எக்ஸர்சைஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அதனால எப்படி அப்படின்னு சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம நான் உங்களுக்கு வீடியோவா ஆட் பண்றேன். இன்னைக்கு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவா உங்களுக்கு பண்ணா உங்களுக்கு நல்லா இருக்கும்ல. அதனால வீடியோவா எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கப்புறம் நான் அத ஆட் பண்றேன் இந்த வீடியோலயே. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே இல்ல. நாளைக்கு, நாளன்னைக்கு அப்படி இதுக்கப்புறமேட்டு ரெகுலரா வீடியோ வந்துகிட்டே இருக்கும். மறக்காம எனக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணணும்னா என் கூட ஜாயின் பண்ணிக்கங்க. அப்படி இல்ல அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா, அவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க நம்ம கூட சேர்ந்து வெயிட் லாஸ் பண்ணலாம். நம்ம 100 நாள் சேலஞ்ச் பண்ண போறோம். இந்த 100 நாள்ல எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் இன்னியோட வெயிட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னைக்கு நான் நடந்தெல்லாம் முடிச்சிருக்கேன் இல்லையா? எவ்ளோ கிராம் கம்மியா இருக்கு, எவ்ளோ வெயிட் கம்மியா இருக்கு அப்படி சொல்லிட்டு நாளைக்கு வீடியோல டெய்லி நம்ம வெயிட் மிஷின்ல நின்னு வெயிட் பார்க்க போறோம். எவ்ளோ குறைஞ்சிருக்கோம் அப்படின்னு. இதுல உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல, நான் ஏதாவது தப்பு செய்றேனா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கிராம் குறையும் தான் கண்டி கூடாது நான் ஏதாவது தப்பு செஞ்சேன்னா. அதனால நான் தப்பு செஞ்சது உங்ககிட்ட சொல்லவும் செஞ்சுருவேன். டெய்லி அந்த வெயிட் மிஷின்ல எவ்ளோ வெயிட் இருக்கேன் அப்படின்னும் காமிக்கிறேன். உங்களோட வெயிட் என்னன்னு சொல்லுங்க. நீங்க எவ்ளோ கிராம் குறைஞ்சிருக்கீங்க? எவ்ளோ கிலோ குறைஞ்சிருக்கீங்கன்னு மறக்காம கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. ஆ அதுக்கு சொல்றீங்க ஓகே. ஆனா உங்க பேர் என்னன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ கூட ஒரு சப்ஸ்கிரைபர் அப்படி சொல்லிட்டு தான் சொல்றேன்.
உங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து கமெண்ட்ல போட்டீங்க அப்படின்னா அடுத்த வீடியோல இருந்து உங்க பேர் நான் சொல்லுவேன். அதனாலதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வந்து நம்ம வீடியோக்குள்ள போய் நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்லாம் சொல்றேன். ஓகே, வாங்க வீடியோ பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னுடைய வீடு. நான் நான் வந்து காலையில எழுந்தோனே பண்றது வேலை பார்த்தீங்க அப்படின்னா, வாசல் பெருக்கி கோலம் போடுறது தான். என் லைஃப்ல ஒரு பக்கம் இதுக்குன்னே இருக்கு. ஏன்னா கோலம் அதுக்குன்னு போட்டு போட்டு வைப்பேன். கொஞ்சம் வந்து ரிலாக்ஸா இருக்கும். வீட்ல ஏதாவது பிரச்சனை அப்படின்லாம் இருக்கும்போது, நான் இதில கோலத்தில கொஞ்சம் போட்டேன் அப்படின்னா, நம்ம மைண்ட் வந்து கொஞ்சம் வந்து டைவர்ட் ஆகும்போது, நம்ம கொஞ்சம் ரிலீஃபா இருக்க மாரி இருக்கும். கோலம் போடாதவங்கலாம் போட்டு பாருங்க. ஏன்னா, அந்த கோலத்தில இருக்கிற நம்ம வந்து போடுவோம்ல, இந்த டிசைன் நல்லாயிருக்கா? அந்த டிசைன் நல்லாயிருக்கான்னு பண்ணும்போது, நம்மள அறியாமலேயே நம்மளோட கஷ்டம்லாம் கொஞ்சம் கொறைஞ்ச மாரி இருக்கும். டென்ஷன்லாம் கொஞ்சம் கொறைஞ்ச மாரி இருக்கும். நான் எவ்ளோ ஒரு டென்ஷன் வந்தாலும் காலையில வாசல்ல கோலம் போடும்போது, அழகா போட்டோம் அப்டின்னா, வெளியில எங்கேயாவது போயிட்டு வரும்போது, அந்த கோலத்த பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்க. யாரெல்லாம் இந்த மாரி ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்க அப்டின்னு சொல்லுங்க. நான் வந்து இப்போ சீக்கிரமா கோலம் போட்டாகணும். உள்ள இன்னைக்கு மாலை போட்டிருக்கிறதுனால சீக்கிரமா வந்து அவர் வந்து பண்ணிடுவாரு. அதனால விளக்கேத்தி கும்பிடணும்ல சாமி காலையில. சாமிங்கலாம் காலையில கும்பிடுவாங்கல்ல. அதனால பண்ணிட்டுருக்கோம். இது முடிச்சோனயே தான் நான் வந்து பசங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு, அதுக்கப்புறமேட்டு கிரவுண்ட் ஒண்ணு இருக்கு. வர வழியில ஒரு கிரவுண்டுன்னு சொல்ல முடியாது. பார்க் அது. சின்னதா தான் இருக்கும். அத சுத்தி சுத்தி வரணும். ஒரு 45 மினிட்ஸ் அந்த மாரி டைம்ல. என் சப்ஸ்கிரைபர் சொன்னாங்கன்னு சொன்னேன்ல, அவங்க வந்து 45 மினிட்ஸ் நடந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நானும் பண்ணலான்ற ஒரு ஐடியால இருக்கேன் அப்படின்னு தான் சொல்லணும். பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் நான் போட்ட கோலம். எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. காலையில இந்த கோலம் இங்க போட்டிருக்கேன். அப்புறம் 2 கோலம் போடுவேன் நான் எப்பவுமே. இந்த கோலம் இங்க போடுவேன். இந்த சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு குட்டியான ஒரு கோலம் போடுவேன். நான் போட்டு முடிக்கிறதுக்குள்ள சசிமா வந்து விளக்கேத்தியும் முடிச்சுட்டு, கற்பூரம் ஏத்த ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்குள்ள நான் வந்து கோலம் போடுறதுக்கு இவ்வளோ நேரம் ஆக்கிட்டேன். அப்புறம் காலையில சாம்பார் வச்சேன். சாம்பார்ல நெறைய காய் போட்டு வச்சிருந்தேன். சரி நம்ம வந்து காய் நெறையா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய காய் எவ்வளோ அளவுக்கு அதிகமாவே காய் போட்டு வச்சிருந்தேன். சரி அதையாவது சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, சாம்பார் வச்சுட்டு கருணக்கிழங்கு தான் பண்ணியிருந்தேன். நாளையிலேருந்து ஏதாவது ஒரு சுண்டல் அவிக்கணுன்ற பிளான்ல இருக்கேன். இன்னும் சுண்டல் எதுவும் வாங்கிட்டு வரல. வாங்கிட்டு வந்தா தான் சுண்டல் அவிச்சு வச்சோம் அப்படின்னா, போர் அடிக்கும்போது எடுத்து சாப்பிடலாம். அது ரொம்பவே ஹெல்த்தி. அப்புறம் ஸ்கூல் விட்டு வரும்போது, நான் பசங்கள ஸ்கூல்ல விட்டுட்டு வந்து கிரவுண்டுக்கு வந்துட்டேன். கிரவுண்ட்ல சொன்ன மாரி 45 மினிட்ஸ் நடந்தேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா 4400 சம்திங் வந்து பண்ணியிருந்தேன். நான் அதில காமிக்கிறேன் பாருங்க, எவ்வளோ ஸ்டெப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. யாருமே இல்ல பேச்சு துணைக்கு. நான் காதுல ஒரு ஹெட்செட் வச்சுட்டு நான் பாட்டுன்னு பாட்டு கேட்டுட்டு நான் அப்படியே போயிட்டுருப்பேன். இன்னைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணும்போது, எந்த டைமுக்கு ஸ்டார்ட் பண்ணேன் 103 ஸ்டெப்ல வந்து நான் இத ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஆனா நான் முடிக்கும்போது எவ்வளோ ஸ்டெப் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து 45 மினிட்ஸ்ல எவ்வளோ ஸ்டெப் முடிச்சிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். நீங்கலாம் வெயிட் லாஸ் பண்றீங்க அப்படின்னா, இந்த மாரி ஒரு ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு எப்பவுமே ஸ்டெப் கவுண்ட் வச்சோம் அப்படின்னா, சீக்கிரமா வெயிட் லாஸ் பண்ண முடியும். இது என்னுடைய நான் பண்ணி பார்த்துருக்கேன். அதனால தான் சொல்றேன். நான் வந்து 103ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா, நான் கம்ப்ளீட் பண்ணது 4400 அண்ட் சம்திங் வந்து பண்ணியிருக்கேன். நான் வந்து 4000 ஸ்டெப்க்கு மேல தான் நடந்திருக்கேன். ஆனா நான் 45 மினிட்ஸ் நடந்துட்டேங்க. ஆனா அதில காட்டுறது பார்த்தீங்க அப்படின்னா, 39 மினிட்ஸ் தான் காட்டுது. அது இல்லாம 4000 சம்திங் தான் காட்டுது. இது வந்து அந்த டைமுக்கு ஏத்த மாரி மாறும் போல. ஆனா நான் வந்து 45 மினிட்ஸ்ல 4000 சம்திங் வந்து நடந்திருக்கேன். நீங்கலாம் என்னென்ன அப்படின்னு சொல்லுங்க. மறக்காம நீங்க வாக்கிங் போறீங்க அப்படின்னா, இந்த மாரி ஒரு ஸ்டெப் கையில மொபைல் எடுத்துட்டு போங்க. அப்படி இல்ல அப்படின்னா வாட்ச் காட்டிக்கங்க. காலையில பார்த்தீங்கன்னா, இந்த பிளாக் காஃபி மட்டும் தான். அதுவும் வந்து நான் வாக்கிங் போயிட்டு வந்து தான் குடிச்சேனே. காலையில எதுவும் குடிக்கல. ஏன்னா கரண்ட் போயிடுச்சா, அது கொஞ்சம் வேலை கொஞ்சம் பிஸியா போயிருந்தனால வந்து தான் குடிச்சேன். நல்லா ஒரு சூப்பரா இருந்துச்சு. நாட்டு சர்க்கரை போட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த பிளாக் காஃபி எடுத்துக்கிறது. அப்புறம் அது சாப்பிட்ட கூட ரொம்ப பசி எடுத்தனால ஒரே ஒரு கொய்யாக்கா சாப்பிட்டுருந்தேன். காலையில ஒரு கொய்யாக்காவும், அதுக்கப்புறமேட்டு சரி நான் வந்து தோசை வந்து நெறைய ஒரு 4, 5 சாப்பிடுவேனா, இப்போ வந்து ஒரு 2 தோசை நான் காலைல காய் பண்ணேன்ல, அதையும் சாப்பிட்டு முடிச்சிருக்கேன். மதியானத்துக்கு சாம்பாரும், கொஞ்சம் கருணக்கிழங்கும் சாப்பிட்டேன். சாப்பாடு வந்து கொஞ்சம் தான் சாப்பிட்டுருந்தேன். நைட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஆ
தோசை தான் சாப்பிட்டேன். தோசை வந்து ஒரு 3 தோசை எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நைட்ல பசி எடுக்கும்ன்றதுனால ஒரு 3 தோசை எடுத்துக்கிட்டு, கூடவே ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டேன். அவ்வளோதான். என்னோட ஒரு நாள் இப்படிதான் போச்சு. இன்னைக்கு எவ்வளோ வெயிட் இருக்கேன் அப்படின்னு காமிக்கிறேன். இதோட நாளைக்கு எவ்வளோ குறைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க என்னோட வெயிட் என்ன அப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லா பார்த்தீங்களா? இப்படிதான் என்னுடைய ஒரு நாள் ஃபுல்லா போச்சு. ஃபர்ஸ்ட்டு டே. சூப்பரா போச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். ஓகே. இதுக்கப்புறம் நாளைக்கு வீடியோல நம்ம பார்க்கலாம். செகண்ட் 2வது நாள் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நான் எவ்வளோ நேரம் நடந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். பாய்.